ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, பாகற்காயுடைய நன்மைகள் என்னென்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாகற்காயில் பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, பி, சி, பீட்டா கரோட்டின், லூட்டின், இரும்பு சத்து, ஜிங்க், பொட்டாசியம், மங்கனீசு, மக்னீசியம் போன்ற தாதுக்கள் பாகற்காயில் அதிகம் இருக்குது. இந்த பாகற்காயை சாப்பிடுவதால் ஆஸ்துமா போன்ற பிரச்சனையை சரி செய்ய முடியும். சளி பிடித்தல், இரும்பல் போன்றவற்றை தீர்ப்பதில் மிக சிறந்த நிவாரணியாக இந்த பாகற்காய் இருக்குது. பாகற்காயுடைய ஜூஸை ஒரு வாரம் தொடர்ந்து குடித்தோம் அப்படின்னா கல்லீரல் சம்பந்தமான எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களை நெருங்காமல் இருக்கும். நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பாகற்காயுடைய இலைகளையோ அல்லது பாகற்காயோ வெந்நீரில் வேக வைத்து தினந்தோறும் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா நோய் எதிர்ப்பு சக்தி உங்கள் உடலில் அதிகரிக்கும். பாகற்காய் சாப்பிடுவதால் சருமத்தில் உள்ள பருக்கள், கருப்பு தழும்புகள், ஆழமான சரும தொற்றுக்கள் ஆகியவை நீங்கும். பாகற்காய் சாறு எடுத்து அதனுடன் எலுமிச்சை சாற்றை கலந்து தினந்தோறும் வெறும் வயிற்றில் 6 மாதம் அருந்தி வந்தீங்க அப்படின்னா இந்த பலனை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். இது இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தும். பாகற்காயில் நார் சத்து அதிகம் உள்ளது. இது செரிமானத்திற்கு மிகவும் உதவும். இதன் காரணமாக உணவு நன்றாக செரிக்கப்பட்டு கழிவுகள் எளிதாக வெளியேற்றப்படுகிறது. மலச்சிக்கல் பிரச்சனை உடையவங்க பாகற்காய் சாப்பிடுவதால் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்க்க முடியும். சிறுநீரகம் மற்றும் சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனையை தீர்ப்பதற்கு பாகற்காய் உதவும். சிறுநீரகத்தில் உள்ள கற்களை அகற்ற இந்த பாகற்காய் சாப்பிடுவது அவசியமாகும். உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகள் நீக்கப்பட்டு இதய நோய் ஏற்படுவது தடுக்கப்படுகிறது. உடல் எடை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் பாகற்காய் சாப்பிட்டு வந்தாலே உங்கள் உடல் எடை விரைவில் குறையும். காலையில் வெறும் வயிற்றில் 1 கப் பாகற்காய் சாறு கூட 1 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு கலந்து சாப்பிட்டா ரத்தம் சுத்தமாகும். பாகற்காயை உணவில் சேர்த்து சாப்பிடுவதால் கபம், பித்தம், குஷ்டம், மந்தம் போன்ற கொடிய நோய்கள் நீங்கும். பாகற்காய் சாற்று கூட சிறிது வெல்லத்தை கரைத்து சாப்பிட்டா நாக்குப்பூச்சிகள் வெளியேறும். பாகற்காயை உணவில் சேர்த்து கொள்வதால் உணவு பாயில் உள்ள பூச்சிகள் அழியும். தாய்மார்கள் பாகற்காய் சாப்பிடுவதால் தாய்ப்பால் அதிகரிக்கும். பாகற்காயை வதக்கி சாப்பிட்டாலும் ஆவியில் வேக வைத்து சாப்பிட்டாலும் அதனுடைய சத்துக்கள் முழுமையாக கிடைக்கும். இது கூட எலுமிச்சை, இஞ்சி, மிளகு போன்றவற்றை சேர்த்து சாப்பிட்டா கசப்புத்தன்மை சற்று மட்டுப்படும். பாகற்காயை பச்சையாக அல்லது ஜூஸாக அருந்தும் போது கிடைக்கும் பலன்கள் சமைத்த பாகற்காயில் கிடைக்கும் பலன்களை விட மிக அதிகம். கண் பார்வையை இது மேம்படுத்தும். இனிமேல் பாகற்காயை உங்கள் உணவு பட்டியலிருந்து நீக்காதீங்க. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.